பாருங்கள், இதுதான் வினிகர். இந்த வினிகர் எதுக்குன்னா நம்ம சமையலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வினிகரை சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த வினிகர் வந்து நம்ம சாமான் தேய்க்கிறோம் பாருங்கள், அந்த சாமான் அந்த ஜெல் இருக்குது பாருங்கள், அதுலேயே கொஞ்சோண்டு ஒரு மூடி ஊற்றிட்டு நீங்கள் சாமான் தேய்ச்சி பாருங்கள். நீங்கள் நான்வெஜ் செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் அந்த கடாயிலெல்லாம். ஆனால் இதை போட்டு நீங்கள் சாமான் தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது. அதுமாதிரி வீடு துடைக்கும் பொழுதும் இந்த வினிகர் போட்டு வீடு துடைச்சின்னு வச்சுக்கோங்களேன், வீடெல்லாம் கரையாக இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். ஸோ இந்த வினிகர் வந்து நிறைய விஷயத்தில் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி க்ளீனிங் வேலைக்கும் இந்த வினிகரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆகாது, கையிலலாம் பட்டால் ஒன்றும் ஆகாது. ஸோ இதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் பசங்களுக்கு லஞ்ச் கட்டுவோம் பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இதை ஊற்றி இதை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, சாப்பாடு கட்டின ஸ்மெல்லு, அதெல்லாம் வராது. அதுக்காக தான் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ஏன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நான் வந்து நிறைய போட்டு என்னோடய அனுபவத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவணும், லஞ்ச் பாக்ஸ்லாம் கழுவணுன்னா கஷ்டப்பட்டு கழுவணும்னு அவசியமே இல்லை. இதை லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு மூடி, ஒரு அரை மூடி ஊற்றிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க விம் ஜெல் ஏதாவது போட்டு லைட்டாக வாஷ் பண்ணால் போதுங்க, சூப்பராகிடும். டெய்லி கட்டிட்டு போகலாம். டிஃபன் பாக்ஸ்லாம் ஒன்றும் ஆகாது. வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம்.